வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. முக்கியமா நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நமது மீன ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் 9/10/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், புரட்டாசி மாதம் 23ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:02 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 11:31 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 9:10 வரை விசாகம், பின்பு அனுஷம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன், மகரத்தில் சனி மற்றும் குரு. நண்பர்களே, நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நமது மீனராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்க முடியும். எனவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிறத அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ சப்போர்ட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் மாலை பகுதி உங்களுக்கு மிகச்சிறப்பானதாக அமையும். ஏனென்றால் இன்றைய தினம் மாலை 3:35 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. எனவே காலை பகுதியில் நீங்கள் சற்று மௌனம் காத்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. எந்த ஒரு விஷயங்களிலும் நீங்கள் பதற்றமின்றி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், மாலையில் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இன்றைய தினம் காலை பகுதி அமைதியாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். மேலும் இன்றைய தினம் காலை பகுதியில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களது பேச்சில் சற்று கவனம் தேவை. யாருடைய மனதையும் நீங்கள் இன்று புண்படும்படி பேசிவிட வேண்டாம். மேலும் யாரை பற்றியும் நீங்கள் அவதூறாக பேசிவிட வேண்டாம். நீங்கள் பேசுவதில் உண்மையாகவே இருக்கும், ஆனாலும் நீங்கள் மற்றவர்களை இன்று உங்கள் வாயால் அவதூறாக பேச வேண்டாம். உண்மைகள் மற்றவர்களுக்கு விரைவில் தெரியவரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். உங்களது நாவடக்கம் இன்று மிகவும் சிறந்த ஒரு நன்மையை உங்களுக்கு அளிப்பதாக அமையும். காலை நேரத்தில் மதியம் வரை நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் அண்டவிடாதீர்கள். அதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமையும். நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சிறந்த நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது பெற்றோர் வழியில், குறிப்பாக உங்களது தாய் வழியின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு பயனை நீங்கள் அடையக்கூடிய சிறப்பான வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மேலும் உங்களது உறவினர்கள் வழியாகவும், அதாவது உங்களது தாய் வழி மாமா அல்லது தாய் வழி தாத்தா போன்றவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிதியுதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமையும். இதனால் குடும்பத்தில் புதிய வரவுகள் அமையப்பெறுவதால் உங்களுக்கு கொண்டாட்டமான ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களது வார்த்தைகளில் இன்று கவனமாக இருப்பது இன்றைய தினம் மீனராசி அன்பர்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். நமது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் வார்த்தைகள் மற்றும் சற்று கவனமாக இல்லாவிட்டால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரச்சனையான நாளாக அமையும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். தவறான தகவல் தொடர்பு அல்லது தவறான செய்திகள் இன்றைய தினம் உங்களது நாளை டல்லாக்கக்கூடிய நாளாக அமையப்பெறும். எனவே நீங்களாக எந்த ஒரு வதந்தியும் நம்பி முடிவெடுத்து தேவையில்லாத செயல்களை செய்ய வேண்டாம். இதனால் உங்களது நாள் அப்செட்டாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே இன்றைய தினம் நாவடக்கம் உங்களுக்கு நன்மை தரும். மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு தேவையில்லாத விவாதங்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு. எனவே அதை இன்று தவிர்ப்பது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அவர்கள் இன்று கல்வித்துறையில் சிறப்பாக உங்களது குழந்தைகள் விளங்குவார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்களுக்கு சப்போர்ட் செய்வது உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களது குழந்தைகள் அடைய நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள். எனவே இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக உங்களது குழந்தைகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக இருங்கள். இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே. இன்றைய தினம் உங்களுக்கு செவ்வாய்,
குரு பார்வையை பெறுவதால் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும். 3, 5, 7 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டுள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் 7ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுவதனாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும். எனவே இன்றைய தினம் நாவடக்கம் மட்டும் நீங்கள் கொண்டு விட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பயனுள்ள நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளே நடைபெறும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் அதிர்ஷ்டமானதாக பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. இன்றைய தினம் உங்களது சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். எந்தெந்த வழியில் சேமிக்கலாம் என்று நீங்கள் இன்று ஆலோசனை செய்து மற்றவர்களை கலந்தாலோசிக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள். அல்லது சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மனதில் அதிகரித்து இன்று காணப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே நீங்கள் வீண் விவாதங்கள் மற்றும் வாக்குவாதங்களை காலை பகுதியில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மாலையில் உங்களுக்கு மற்ற விவாதங்களை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. உங்களது வீட்டிற்கு பொற்சேர்க்கை சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைப்பெறுவீர்கள். எனவே இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். காலை பகுதியில் நீங்கள் மௌனம் காத்து இருப்பதால் உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் முழுமையாக சுறுசுறுப்பாக ஒரு நல்ல உற்சாகமான நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் ஏதாவது கொண்டாட்டம் அல்லது பார்ட்டிகளில் பங்கேற்கலாம். அதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது கிடைக்கப்பெறும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது குடும்பத்தினருக்கு அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும். நாவடக்கம் மட்டும் கொள்ளுங்கள். நீங்க கேட்கலாம், நான் சொல்றது உண்மைதான், நான் சொல்றது எப்பயுமே உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது உண்மையா தான் இருக்கும். இருந்தாலும் இங்க உங்க வாயால யாரை பத்தி இன்றைக்கு அவதூறாகவோ பழி சொல்லோ மற்றவர்கள்ட்ட பேசாதீங்க. அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்று அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ உங்க தரப்புல அது நியாயமாவே இருந்தாலும் அது தேவையில்லாத சில பிரச்சனைகளை இன்று உண்டாக்க வாய்ப்புகள் அதிகம். எனவே அதை மட்டும் இன்று தவிர்த்தால் நீங்கள் தான் இன்றைய தினம் ராஜாவாக இருக்கலாம். நண்பர்களே, நமது மீனம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்துங்கள். இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு சிறந்த டானிக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களது கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேவையான திருத்தங்களை பண்ணி உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் வழங்க இருக்கிறோம். எனவே மறக்காமல் நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு அலுவலகத்தில் குறிப்பாக நிர்வாகம் சார்ந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கு நல்ல புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களது அலுவலகத்தில் உயரக்கூடிய நாளாக அமையப்பெறும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெறுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் ஏதேனும் உங்களுக்கு கிடைக்கப் பெற்றால் அதை மிஸ் செய்து விடாதீர்கள். கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் நாளாக அமையப்பெற முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்புகளை நீங்கள் மேம்படுத்துவது குறித்த யோசனையே அதிகமாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் இச்சேமிப்புகள் குறித்த வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள மற்றவர்களின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயல்பட நினைப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சேமிப்பு குறித்த எண்ணங்கள் சிறப்பாக மேம்படுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்க நாளாக அமையும். மேலும் ஒரு சிறந்த திட்டமிடலையும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலம் நல்ல நன்மைகளும் உண்டு. எனவே நீங்கள் தாராளமாக பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் காலை நேரத்தில் நீங்கள் மதியம் 3:35 வரை விவாதங்களை எதுவும் மேற்கொள்ள வேண்டாம். மாலை நேரத்தில் உங்களது குடும்ப உறுப்பினர்களில் நீங்கள் அமர்ந்து பொதுவாக ஜாலியாக பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரும் என்பதால் காலை பகுதியில் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களது கருத்தை ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் மாலை பொழுது உங்களுக்கு அமையப்பெறும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பொருட்களை நீங்கள் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உள்ளது என்பதால் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருடன் நீங்கள் ஒரு கொண்டாட்டமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறும் என்பதை மறந்து விடாதீர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் எண்ணை நான் வீடியோவில் இடையில் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். மேலும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய நமது மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்தையும் கூறியிருக்கிறேன். ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை முழுமையாக பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதனால நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாத நம்ம வீடியோ உங்களுக்கு தினசரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. தினசரி நமது வீடியோவோட ராசி பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்துங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே கிடைக்க பெறுவீங்க. நாளைய தின ராசி பலன்களோட மேலும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.